இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் எல்லாருமே நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஆவியானவர் இன்னைக்கு அதை தெளிவுபடுத்த போயிறார். அபிஷேகம் பெற்றவர்களும் அசுத்த ஆவியின் போராட்டத்தை அனுபவிப்பது இதனால் தான். இதை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். இது வந்து அநேகருக்கு டவுட்டா இருக்கு. அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள எப்படிங்க அசுத்தாய் வரும்? அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள எப்படி பிசாசு போராட்டம்? நிறைய பேர் கேட்கிற கேள்விதான். நாங்க இவ்வளவு நாள் ஜெபிக்கிறோம், உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம், எப்படி அந்த டெமானிக் ஸ்பிரிட் வந்து உள்ள வருது இந்த ஒரு கேள்விதான். இது ரொம்ப ஒரு பேசிக்கான நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும். அபிஷேகம் பெற்றவங்க தான் நீங்க யுத்தம் பண்றீங்க. யுத்தம் பண்ணக்கு அவன் எதிர்த்தாக்குதல் அவன் நடத்துறான். இதுதான் இப்போ அன்னைக்கு நீங்க புதிய ஏற்பாடுல உள்ளதெல்லாம் நீங்க வந்து அப்படியே ஸ்பிரிச்சுவலா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு பழைய ஏற்பாடு கடந்ததுனால எல்லாமே பிசிக்கலா நடந்த யுத்தம். தாவீது ராஜா நல்ல ஒரு யுத்த வீரர் தான், பெரிய ராஜா தான். அவர் தான் காடு காடா ஓடிட்டே ஓடுறாரு. அதுக்காக அவருக்கு என்ன யுத்தம் வராம இருந்துச்சா? யுத்தம் எதிரிகள் அவர் என்ன தாக்காம இருந்துச்சா? ஒரு யுத்தமே அவருக்கு வந்து வாழ்வா சாவாங்கிற போட்டி மாதிரி போய் அவர் நின்று ஜெயிச்சாதான் அந்த ஜெயம் அவங்களுக்கு. அக்கா எதிர்த்தாக்குதல். இவர் ராஜாவா இருக்காருப்பா, இவர் வந்து இஸ்ரவேல்ல யுத்தத்தை இது பண்ண கோலியாத்தை ஜெயிச்சவர் எதிரி என்ன வராமையா இருந்துச்சு, அக்கா இவர் என்ன போருக்கு போகாம இருந்தாரு. அப்படி கிடையாது. அங்க பிசிக்கலா நடந்ததை இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலா யோசிச்சு பார்க்கணும். ஓகே, அங்க தாவீது ராஜா அன்னைக்கு இப்படி போனாரு, இப்படி எதிரி வருது, அப்படி எதிரி தாக்குது அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்றோம் அப்படின்னா எதிரி திருப்பி தாக்கதான் செய்யும். அப்படிதான் நமக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய யுத்த வீரரா இருந்தாலும், நம்ம ஒரு ஆவிக்குரியவங்களா இருந்தாலும் எதிரி தாக்கதான் செய்யும். அதுல ஜெயம் பெறது நம்மளுடைய. நீங்க ஜெபத்துல தாக்குதல் பண்ணீங்களா, அவன் இப்ப எதிர் தாக்குதல் பண்றான். இப்ப நாங்களே சொல்றோம், சர்ப்பத்தின் ஆவியை பத்தி நாங்க ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னா அன்னைக்கே சர்ப்பத்தின் கூட்டங்கள் வந்து எங்களுக்கு விரோதமா வரதான் செய்யுது. கண்டிப்பா அவன் எதுக்கு வரான்னா அவன் எதிர் தாக்குதல் பண்றான், அதுக்குதான் அவன் வரான். இப்ப நாங்களே வேற ஒரு ஆவிக்குரிய கண்களை திறக்கிறத பத்தி ஒரு மெசேஜ் போடுறோன்னு வைங்களேன், எங்க கண்ணை கட்டுறதுக்கே ஒரு குரூப் வரும், நீ எதுக்கு ஆவிக்குரிய கண்ணை திறக்கணும்னு பத்தி மெசேஜ் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இயற்கை. நம்ம வந்து இருளின் ராஜ்யத்தை நம்ம அழிக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணும்போது அவன் வெளிச்சத்தின் ராஜ்யத்தை பண்ண வரான். ஸோ இதுதான் எதிர் தாக்குதல். அபிஷேகம் பெற்றவங்களுக்கு கண்டிப்பா அசுத்தாவி போராட்டம் வரதான் செய்யும். அதை நீங்க வந்து இது பேசிக்கான கான்செப்ட், இதை புரிஞ்சுக்கோங்க. போன வாரம் கூட ஒரு சகோதரி வந்து மெசேஜ் பண்ணாங்க, எங்க சபையில் நல்லா அபிஷேகம் பெற்றவங்க, ஆனா அவங்க மேல ஏதோ படுத்திருக்கப்ப பிசாசு வந்து அமுக்கும் ஆவி செயல்படுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி அவங்களை டச் பண்ண முடியும்னா, பிசாசம் அவங்கள தான் தாக்கும், வேற யாரும் தாக்கும்? உங்க சபைக்காக உள்ளவங்களை போய் தாக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அவங்ககிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு அவங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. ஆனா யாரு வந்து யுத்த காலத்துல யுத்தம் பண்றானோ அவனுக்கு தான் தாக்குதான் நடக்கும். சும்மா சாதாரணமா போயிட்டு இருக்கவனுக்கு எதுக்கு தாக்குதான்? எதுக்கு ஜெபிக்காதவங்களுக்கு அவன் தாக்கி என்ன பண்ண போறான்? அவன் ஏற்கனவே அங்கதான் இருக்கான். நீங்க நைட்டு ஒரு 12 to 1 மணி வரைக்கும் ஜெபிக்கன்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்குதான் உங்க மேல வந்து அமுக்குவான், உடம்பு வலி வைப்பான், கையை வைப்பான், காலை வைப்பான். நீ முடிஞ்ச அளவுக்கு நீ ஜெபிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ஏதாவது பண்ணி வைப்பான். அதான் இயற்கை. அபிஷேகம் பெற்றவங்க தான் அதிகமான தாக்கு வரும். அதனாலதான் நாங்க எப்பயும் சொல்லுவோம், மேய்ப்பர்களுக்கு அதிகமான தாக்குதல் வரும். ஏன்னா மேய்ப்பர்கள் பின்னாடிதான் ஆடுகள் நிக்க போகுது. சோ விசுவாசிகளை விட அதிகமான தாக்குதல் ஊழியர்களுக்கு வரும். அப்ப அதுக்காக ஊழியர்களுக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தமா, அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தமா? அது கிடையாது. அவன் வந்து எதிர் தாக்குதல் நடத்துறான், அவ்வளவுதான். நம்ம திருப்பி அவனுக்கு வந்து தாக்குதல் பண்ணணும். ஒரு சில யுத்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா 2-3 டைம் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க தாக்கு பண்ணுவாங்க, அவங்க எதிர் தாக்குதல் பண்ணுவாங்க, இவங்க திருப்பி ஒரு தாக்குதல் பண்ணுவாங்க, அவன் எதிர் தாக்குதல் பண்ணுவான், அப்புறம் பண்ணுவான். அப்புறம் தான் ஒரு டீம் உட்கார்ந்துரும், இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி உட்காந்து. அது வரைக்கும் ஒரு கிறிஸ்தவங்களா, ஒரு அபிஷேகம் பெற்றவங்களா நம்ம தாக்கிட்டே இருக்கணும். சில மந்திர போராட்டங்கள்லாம் பாருங்க, ஒரு முறை தாக்குனதோட அமைதியா இருக்கவே மாட்டாங்க. அவங்க அடுத்த டைம் இதை விட கொஞ்சம் ஹெவியா வைக்கதான் ட்ரை பண்ணுவாங்க, ஹெவியா வைப்பாங்க. உடனே நம்ம அபிஷேகம் பெற்றவங்க சோர்ந்து போயிடக்கூடாது. நான் தான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த மந்திர கட்டுல இருந்து விடுதலை ஆக்குனேன். இப்ப திருப்பி ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குன்னு நான் கூட, நீங்க ஜெபம் பண்ண உண்மைதான், ஆண்டவர் உங்களை நீங்க தாக்குனது உண்மைதான். நீங்க தாக்குனதுனாலதான் அவன் திருப்பி வந்து இப்ப எதிர்த்தாக்குத பண்றான். 2-3 டைம் நீங்க தாக்கிட்டே இருங்களேன், அதான் நம்மளோட ஆண்டவர் நமக்கு வந்து வசனம் சொல்லியிருக்காரு, பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான். சோ நமக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த ஒரு ட்ரிக்கு தான் சொல்லி தந்திருக்காரு. பிசாசுக்கு மொத்தத்தை நம்ம எதிர்த்து நிக்கணும். அவன் ஒரு டைம் தாக்குனாலும் சரி, அவன் 2 டைம் தாக்குனாலும் சரி, 3ஆம் டைம் மொத்தத்துல அவன் பண்ணும் போதெல்லாம் நம்ம எதிர்த்து நிக்கும் போதுதான் அவன் ஓடி போவான். நம்ம ஓடி போவான்னு ஆண்டவர் சொல்லல. சோ நம்ம சோர்ந்து போவோம்னு ஆண்டவர் சொல்ல வரல, அவன் ஓடி போவான் தான் சொல்றான். ஆனா நம்மளுடைய வேலை என்னன்னா அவனுக்கு எதிர்த்து நிக்கிறதா நம்மளுடைய வேலை. கடந்த வாரத்துல ஒரு சகோதரன் வந்து வர்றாரு, ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கேட்க
கேட்க வந்தது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், அதுக்கு சிம்பிளான ஆன்சர் தான், இதான் ஆன்சரு. ஆனா அவருக்கு ஆண்டவர் மேலேயும் கோவம், ஊழியக்காரங்க மேலேயும் கோவம். என்ன கோவம்னா, அவருடைய விடுதலை ஊழியம் தான். அவரும் கிட்டத்தட்ட இந்த தற்கொலையில இருந்து வெளியே வரவங்களுக்காக அவர் வந்து விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு ரொம்ப வருஷமா. நிறைய பேத்துக்காக அவரும் அவங்க குடும்பமா வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப கடைசியில வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கே அந்த தற்கொலையின் எண்ணம் வந்துருச்சு. இப்ப இந்த கொஸ்டின் தான் கேட்க வராரு. ஆனா கேட்க வரும்போதே அவருக்குள்ள அவ்வளோ அந்த கான்செப்ட் அவர் புரியல அவருக்கு. அந்த புரியணும்னா நீங்க எவ்வளவு ஹம்பிளா நீங்க இருக்கணும். நான் அபிஷேகம் பட்டிருக்கேன்ல, நான் தற்கொலை ஊழியத்துல இருந்து விடுதலை வரணும், எவ்வளவு பேத்த நான் ரிலீஸ் பண்ணேன். இப்ப ஏன் என் குடும்பத்துக்கு ஏன் அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஏன் கேட்கிற அந்த கேள்வியும் ஆண்டவர் மேலயும் கோபம். நம்ம சொல்ல வர ஊழியர்கள் சொல்ல கூட முடியல. அவருடைய அந்த பிஹேவியர்னால இதான் ஆன்சரு. நீங்க என்ன ஸ்பிரிட்டுக்காக நீங்க போராடுறீங்களோ அவன் இப்ப எதிர் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க திருப்பி எதிர் தாக்குதல் பண்ணுங்க. பண்ணும்போது அவன் அமைதியா போயிருவான். இதான் இந்த கான்செப்ட நாங்க சொல்லி தரகு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் எடுத்திருக்கும், 10 நிமிஷம் எடுத்திருக்கும். ஆனா எங்களை பேசவே விடல. அவர் எங்களை பேசவே விடல. நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆண்டவருக்கா வைராக்கியமா இருந்தவங்க தான் கேள்வியோட வாரீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத ஒரு 10 நிமிஷம் நிதானமா நின்னு, என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவங்க வெளியே போகும்போது எங்களுக்கு வேதனையா தான் இருந்துச்சு. ஒரு விடுதலைக்காக வந்தும் ஒரு விடுதலையை கூட வாங்க முடியாம நஷ்டம் வந்து நமக்கு கிடையாது அந்த இடத்துல. ஆனா அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் அங்க நஷ்டம் அந்த இடத்துல. அந்த ஒரு சின்ன ஒரு இடம் கூட அவங்க கொடுக்காம பிசாச பாருங்களேன். அதனாலதான் நாங்க எப்பயுமே ஆவிக்குரியவங்ககிட்ட ஒரு கான்செப்ட சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். நீங்க ஆவிக்குரியவங்களா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே ஆவிக்குரியவங்களா மாறணும் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே அந்த லெவல்ல நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்காம நீங்க அடுத்து வாங்க, 6th வாங்க, 10th வாங்க, 12th வாங்க, காலேஜுக்கு வாங்க, இன்னும் 4 டிகிரி எடுங்க அப்படின்ற அளவுக்கு ஆவிக்குரிய இதுல வளர்ந்துட்டே வாங்கன்னு என்கரேஜ் பண்றோம். ஆனா இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள அந்த பெருமை அதிகமா வந்துருது. எனக்கு தெரியாது சத்தியத்தை நீ என்ன சொல்ல போற அப்படின்ற லெவல்ல வந்து அவங்க உச்சத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பெருமை வந்ததுக்கு அப்புறம் அவங்களால யாருமே பேச முடிய மாட்டேங்குது. ஆண்டவரும் பேச முடிய மாட்டேங்குது, ஊழியர்களும் பேச முடிய மாட்டேங்குது. எனக்கு ஆரம்பத்துல நான் பார்க்கும்போதே ஆரம்பத்திலே நான் வந்து கணிச்சிட்டேன் அந்த வாரம் அந்த சகோதரன். ஏன்னா சர்ச்சுக்குள்ள வந்து நல்லா கால் மேல கால் போட்டு அந்த உட்கார்ந்து அந்த ஆட்டிடியூடே வந்து பார்த்தாச்சு. ஓகே சரி, அட்லீஸ்ட் ஆண்டவர் சமூகத்துல இப்ப நம்ம கிட்ட பேசுறவங்க கிட்ட நீங்க எது பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா அங்க சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கு, அங்க எல்லாரும் அங்க ஆவியில நிறைஞ்ச அபிஷேகத்துல அங்க இது பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நேரம் ஆண்டவர் இருக்காரு, அவருடைய பிரசன்னம் இருக்கு. நம்ம அங்க இடத்துல கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா கால் மேல காலை போட்டு நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து அப்படின்னா அந்த பிசாசு எங்க கொண்டு வந்து அந்த பெருமையை உட்கார வச்சிருக்குன்னு பாருங்க. அவர் விடுதலை பண்ண அவர் ரெடியா வர்ற நேரம் இவங்க அந்த கான்செப்டே புரிஞ்சுக்காம இவங்க வந்து அப்படியே தடுக்கிறாங்க. முக்கியமா அபிஷேகம் பெற்றவங்க தான் சொல்றோம் நாங்க. அபிஷேகம் பெற்றவங்க தான். இதை ரசிக்கப்படாதட்ட சொல்லல, சூசைடுக்காக 21 பேருக்கு மேல அவர் வந்து விடுதலை வாங்கி கொடுத்தவர் தான். அததான் எங்களுக்கு வேதனையா இருக்கு. இவ்வளவு ஆண்டருக்கா பிரயாசப்பட்டதை உங்களால ஒரு சின்ன இதை உட்கார்ந்து ஒரு கவனிக்க உங்களால முடியாம போயிருச்சு. கடைசி வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் எதுக்கா அனுமதிச்சார்? எந்த ஊழியக்காரங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. இப்ப எனக்கு என்ன நான் பண்ண விடுதலை ஊழியம் நான் பண்ணேன். இப்ப எதுக்கு என் பிள்ளைக்கு வந்துச்சு, எதுக்கு என் குடும்பத்துக்கு வந்துச்சு? இதான் கான்செப்ட். எது தாக்குதல் பிசாசு நடத்துவான். இப்ப நாங்க சர்பத்தின் ராஜ்யத்துல நாங்க கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா சர்பத்தின் போராட்டம் எல்லாம் எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு வந்துச்சுன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க. அவ்வளவு தாக்குதல் வந்திருக்கு. பிற்காலத்துல ஆண்டவர் வந்து சாட்சியா நிறுத்துவார். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. இங்க உள்ள நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி சொல்ல, ஸ்பிரிச்சுவலாவும் சரி பிசிக்கலாவும் சரி எங்களுக்கு நாங்க இழந்ததான இழப்புகளா இருக்கலாம், எல்லாமே வந்து அதெல்லாம் ஆண்டவர் பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அங்கேயே கூட்டு போவாரு. ஆண்டவரே தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, இந்த விடுதலை ஊழியமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே திருப்பி, ஏன்னா அந்த அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்த அழைப்பு எல்லாமே அதை சுத்தி தான் இருக்கு. சோ நம்மளே எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆனா எது தாக்குதோ அதுக்காக அவன் நடத்ததான் செய்வோம். அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நீங்க வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க சிந்தனை கட்ட உடைக்கிற நபர்களா இருந்தா கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கோ இல்ல உங்களுக்கோ சிந்தனை கட்ட வைக்கணும்ன்றதுல பிசாசு புரியா இருப்பான். அதை வந்து நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். அந்த பிசாசு நீங்க எந்த பிசாசை எதிர்க்கிறீங்களோ அந்த பிசாசு உங்களை எதிர் தாக்குதல் நடத்ததான் செய்வான். நிறைய பெரிய பெரிய ஊழியர்களே சொல்லியிருக்காங்க, கேன்சர் நான் ஜெபம் பண்ணி எனக்கு கேன்சர் சரியாச்சு நிறைய பேருக்கு, ஆனா எனக்கே அந்த வியாதி வந்துச்சுன்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா கர்த்தர் அதுல இருந்து வெளியே அவங்களுக்கு, ஆனா அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிய
புரியுது. ஓகே, இவது வந்து நம்ம சத்துரு வந்து தந்த எதிர்த்தாக்குதல்ன்ற கான்செப்ட் வந்து புரியுது. அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து மீண்டு வெளியே வந்திருக்காங்க. அபிஷேகம் பெற்றவங்கன்னா என்ன நினைக்காங்கன்னா, ஏன்னா இனிமே எந்த பிசாசையும் என்னை டச்சே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு என்கிட்ட ஃபயர் சுத்தி தான் இருக்கும். ஓகே, நம்ம கிட்ட ஃபயர் சுத்தி இருக்கும், ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும், அது எல்லாமே ஓகே தான். ஆனா நம்ம அந்த நம்ம வந்து எதிரிட்ட தான் நம்ம போராடிட்டு இருக்கோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போராடல. நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய எதிரிட்ட நம்ம போராடும் போது அந்த எதிரி நம்மகிட்ட தாக்க தான் செய்யும். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மகிட்ட பயங்கரமான படம் இருக்கலாம், சுத்தி எல்லாமே இருக்கலாம். அதுக்காக அவன் எதிரி என்கிட்ட இவ்வளவு படம் இருக்கு, நீ எல்லாம் தாக்க கூடாது, நீ இப்பயே தோத்து போய்க்கோ அப்படின்னு சொன்னாலும் அவன் விட மாட்டான். அவன் அவ்வளோ ஈஸியா ஒரு விஷயம், ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு விடுறதுக்கு அவனுக்கு சுத்தமா மனசே கிடையாது. அதனால அபிஷேகம் பெற்றவங்க தயவு செஞ்சு அது எதிர்த்தாக்குதல் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, பெருமைக்கு இடம் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தரே எதிர்த்து வந்துருவாரு, அந்த நமக்கு விடுதலே வராது. ஆண்டவர் உங்க மேல ஒரு மகா மேன்மையான ஒரு திட்டம் வச்சிருக்காரு. நீங்க உங்க தாக்குதல் ஆக்சுவலி பிசாசு பயந்து போய் தான் அவன் எதிர்த்தாக்குதல் பண்றான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க தாக்குதல் அவ்வளவு ஹெவியா இருந்த போய் தான் அவன் எதிர்த்தாக்குதல் ஆக்சுவலி பண்றான். நீங்க போடுற இதை 4 பேர் தாக்குறன்னு தெரிஞ்சனால தானே அவன் வந்து பண்ண முடியும். இல்லன்னா இவன் ஒரு ஆள் இவெல்லாம் டம்மி பீஸ் இவன்ட் எல்லாம் போய் போராடப்பா, வேற கேஸ கொண்டு வா அப்படிங்கிற அந்த மாதிரி நம்மள இல்ல. நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்கனாலதான் அவன் திருப்பி தாக்குறான். ஆனா அதே நீங்க வந்து கான்செப்டே தப்பா புரிஞ்சுக்காம ஆண்டவரை போய் கோச்சுக்கிட்டு, ஆண்டவர் பிள்ளையில கோச்சுக்கிட்டு, ஏன் அனுமதிச்சீங்க தயவு செஞ்சு ஆண்டவரே கொஸ்டின் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வராரு. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராரு, கான்செப்ட புரிய வைக்க வராரு. இந்தியா தான் இருக்கு வைங்க, பாகிஸ்தானுக்கு தாக்குதல் பண்ணுது, ஹெவியான ஒரு தாக்குதல். அதுக்காக பாகிஸ்தான் சும்மாவா இருக்குவாங்களா? இவங்க பெரிய அல்பா அப்படின்னா இல்ல, அவனால முடிஞ்ச இது அவன்கிட்ட எது ரொம்ப பெஸ்ட் இருக்கும் அவன் பெஸ்ட்டை வச்சு திருப்பி தாக்க தான் செய்வான். திருப்பி இந்தியா ஒரு 3 டைம் 4 டைம் தாக்கிட்டு அவங்க அப்புறம் கடைசி சோர்ந்து போய் உட்கார்ந்துருவான். பாத்தீங்களா? அப்பதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம பண்ணணும். நம்ம பிசிக்கலா நீங்க பாருங்க, நமக்கு அந்த இஸ்ரேலுக்கும் மித்த நாடுகளுக்கும் நடந்துட்டு இருக்க யுத்தத்தெல்லாம் நீங்க பிசிக்கலா பாருங்க. யாராச்சும் ஒரு ஆள் அமைதியா இருக்காங்களா? 2 பேரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு யுத்தம் பண்ணுவோம், பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஏன் அந்த அபிஷேகம்னா, அந்த தாக்குதல் மத்தியில ஆண்டவர் உங்களை நடத்துறாருல, அதுக்குதான் அந்த அபிஷேகம். அதுக்கு மத்தியில உங்களை பலம் தரால. சிம்சோனுக்கு விரோதமா வர்றாங்க, 1000 பேர் வர்றாங்க, கையில ஒண்ணுமே இல்ல, அவன் மேல அபிஷேகம் தான் இருக்கு, ஆவியானவர் அவன் மேல இறங்குறாரு. கழுதையினுடைய தாடை எலும்புதான் அவன் கையில கிடைக்குது. அப்ப அவசரம் தேடி இருப்பாங்க, ஆடை எலும்பு தான் கிடைக்குது, அதை வச்சு 1000 பேரை கொன்றாரு. அதுதான் அந்த அபிஷேகம். உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல சத்துருக்கள் படை திரண்டு வரும்போது, அந்த சத்துருவின் சேனை வரும்போது ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த அபிஷேகத்தினுடைய விளைவால நீங்க எல்லாத்தையும் கொல்லவும் செய்வீங்க. ஏன் 1000 பேர் வந்தீங்க, வர அனுமதிச்சீங்க? பலத்தை நீங்க பாத்துருக்கலாம்ல, அவங்க எப்படி அவங்களால வர முடியும் அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. இன்னும் சொல்ல போனா, ஊழியக்காரங்க வீட்டுக்குள்ளேயும் பிசாசு வரும், ஊழியக்காரங்க உடமையும் பிசாசு வந்து டச் பண்ணதான் செய்யும். இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஊழியக்காரங்க பிசாசு தொடணும், பிசாசு பார்த்து நடுங்கிட்டுலாம் போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காங்க. பிசாசு வந்து பேசக்கும் வரும், சில நேரம் டீலிங் பேசுறதுக்கும் ஆண்டவர்கிட்ட டீலிங் பேசுற மாதிரி யோபுலாம் பாருங்க. யோபு கேஸ் எல்லாம் பார்த்தானா ஆண்டவருடைய சந்நிதிக்கே அவன் போனான். அப்ப அவன் அவங்க இருக்க ஃபயர்ன்னு அவன் என்ன இதால நடுங்குறான் கிடையாது. அவன் நம்ம அவனை பத்தி தெரிஞ்சிருக்க கான்செப்டே தப்பா புரிஞ்சிருக்கோம். ஆண்டவருடைய பிரசன்ஸ் ஒன்ஸ் இருந்தா பிசாசே வரக்கூடாது, பிசாசே வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எப்படி வராம இருக்கும்? வெளியே ஏஞ்சல் இருப்பாங்க, அவன் வாட்டு உள்ள வருவான், வந்து டீலிங் பேசுறத பேசுவான், அவன் முடிஞ்ச அளவுக்கு பண்றத பண்ணுவான், எல்லாமே அவன் இது பண்ணுவான். தாக்குதல் வந்து வருது, ஆனா ஒரு லெவலுக்கு மேல அவன் டச் பண்ண ஆண்டவர் விட மாட்டார். யோபு கான்செப்ட நீங்க நினைச்சு வச்சுக்கோங்க. ஒரு லெவலுக்கு மேல டச் பண்ண வந்து விட மாட்டார். அந்த கான்செப்ட நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்தபடி உங்க மேல அபிஷேகம் இருக்குது உண்மைதான், உங்க மேல ஆண்டவர் தந்த தரிசனம் உண்மைதான், எல்லாமே உண்மைதான். ஆனா இந்த கான்செப்டை நீங்க எதிர்த்தாக்குதல்ன்ற கான்செப்டை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க சக்சஸ் ஆயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம். உண்மையாலுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா திருப்பியும் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்க உட்காந்து கேளுங்க. கேட்டு உங்களுக்கு வந்து ஆவியானவரே எனக்கு இது இவங்க சொல்றது என்னென்னமோ சொல்றாங்க ஆனா புரியல, அதனால இன்னொரு 2-3 டைம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி 1 or 2 டைம்ஸ் கேளுங்க. நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு விலக்கி கொடுப்பார், சகலத்தையும் போதிக்கிறவர் உங்களுக்கும் போதித்து கொடுப்பார். இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க, அந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.